ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 பற்றி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா என்னது இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மார்க், அதாவது கிரேஸ்லேருந்து சேலஞ்ச் பண்ணதுலேருந்து கிரேஸ் மார்க்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம். ஃபைனல் ஆன்சருக்கு எப்படி வரும், ஸோ கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதற்கொண்டு என்ன நம்ம பேசிகிட்டு தான் இருந்தோம். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எந்த பேஸில் நம்ம போட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம், நம்ம வந்து தெளிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். ஓகேங்களா. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ப்ளஸ் 150லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 150 அண்டு 150 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேஞ்சு, எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம நேற்று என்ன பண்ணியிருந்தோம், ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170, ஓகேங்களா, 170 என்ன ரேஞ்சில் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம போன வருஷம் சொல்லியிருந்தோம் 2024. ஸோ அதே அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 150 ப்ளஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், சொல்லியிருந்தோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சருக்கு இப்படி அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. சரி, ரைட்டு. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் எத்தனை வரும், ஓகேங்களா. ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க்கு எத்தனை வரும். ஸோ போன தடவை 2022 எவ்வளோ வந்துச்சு, 2024 எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியும். ஸோ 85 2022. இப்போ 2024 186 வந்தது. ஓகேங்களா. ஸோ இப்போ 2025 எவ்வளோ வரும், எவ்வளோ எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நம்ம போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கச்சிதமாக பொருந்தோம். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எந்தளவுக்கு கொஷின் டஃப் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு எப்படி டாப் மார்க் எவ்வளோ இருக்கும், 155 ப்ளஸ் எவ்வளோ இருப்பாங்க, 150 ப்ளஸ் எவ்வளோ இருப்பாங்க, கட் ஆஃப் ஃபைனலாக என்ன வரும், ஸோ அப்படிங்கிறது எல்லாம் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கலாம். 150க்குள்ளே 150 சரௌண்டிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு 150 ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா. ஸோ இருந்தாலும் அதுக்கு ஆதாரமாக எப்படிலாம் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கிறோம், ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். ஓகேவா. சரி, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்டு இப்போ 2025 இந்த குரூப் 4ல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அனலைஸ். நம்மக்கிட்ட நிறையா பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க எடுத்த மார்க்கு, ஸோ கொஸ்டின் பேப்பரினுடைய தரம், டைமிங்கு, இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம இந்த ஒரு ப்ரிடிக்ஷனை நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நம்ம சொன்ன கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்கும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் இப்போ டாப் மார்க் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோமா, இப்போ டாப் மார்க் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோமோ, ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு டாப் மார்க் வரும். ஓகேங்களா. ஸோ குரூப் 4ல் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ 2022 பொறுத்தவரை ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 185 வந்தது. ஓகேங்களா. இப்போ அதே லாஸ்ட் குரூப் 4 2024 பொறுத்தவரையிலும் ஒரு 186 வந்தது. ஓகேங்களா. 186 வந்தது. ஓகேங்களா. சரி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2025 டாப் மார்க் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, ஓகேங்களா, நம்ம சொல்கிறதுக்கான ரீசன் என்ன, சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ 2025. ஓகேங்களா. சரி, ரைட்டு. இந்த கொஸ்டின் பேப்பரினுடைய தரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். வெரி வெரி டஃப்பு. கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா வெரி 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 டஃப்பு. ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்டு எந்த அளவுக்கு இதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. பட் புக்கை விட்டு வெளியே கேட்டதுனால இது ரொம்ப ரொம்ப டஃப். இது வரலாம் குரூப் 4 வரலாற்றுலேயே என்னது இந்த மாதிரி ஒரு டஃப் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா தமிழ். ஓகேங்களா. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஓகேங்களா. ஸோ அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு 75லேருந்து ஒரு 80 எடுக்கணும் அப்படின்னா, ஓகேங்களா, 1.5 மணி நேரத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்பெண்ட் பண்ணாலும் 75 to 80 எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஜென்ரலாக தமிழ் நாலேஜ் வேணும், இங்கிலீஷ் நாலேஜ் வேணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தேவைப்பட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா, கிராஸ் பண்ண முடியும். ஸோ 80ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஆனால் அந்த டாப்பர்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த தமிழில் வந்து அந்த 80+ அப்படிங்கிறத கண்டிப்பாக நெருங்கியிருப்பாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஓகேங்களா. ஸோ எல்லாருமே 80+ அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நெருங்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் டாப்பர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 80+ என்ன பண்ணியிருப்பாங்க, நெருங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. 80+ என்ன பண்ணியிருப்பாங்க, நெருங்கியிருப்பாங்க. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அக்செப்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. ஸோ டாப்பருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான்.
ஓகேங்களா, ஒருத்தர் தான். ஸோ அவங்க வந்து இந்த 80+ நெருங்கியிருப்பாங்க. எல்லாருமே பண்ணியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா டாப்பருங்கிறது ஒருத்தர் தானே வராங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் 80+ வந்து இந்த டாப்பருங்கிறவர் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாரு, வந்திருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு. ஓகே. ஆனால் இதுக்கு வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கண்டிப்பாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாரு, அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. அப்போ மீதி அரை மணி நேரத்தில் மீதி 1.5 மணி நேரம் தான் இருக்குது. அதில் எப்படி பண்ணாலுமே மேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் தேவைப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+, ஒரு மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 22 எடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 22 எடுத்துக்கலாம். மீதி 3/4 மணி நேரம் தான் இருக்குது. ஓகேங்களா. மீதி 3/4 மணி நேரம் தான் இருக்குது. சரி, தமிழில் வந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் பண்ணிட்டாருன்னா கூட ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 1 ஹவர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1 ஹவரில் அவர் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. இப்போ என்னோட இதை பொறுத்தவரைக்கும் ஜிஎஸ்சில் ஒரு டாப்பர், தமிழ்நாட்டிலே டாப்பரு அப்படிங்கும்போது ஸோ அவர் எவ்வளோ கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னா ஒரு 75க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60லாம் நடக்கவே நடக்காது. சொல்கிறேன் நான், டாப்பர் நம்பர் 1 ஆள் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 60 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. இதை தான் என்ன பண்ணியிருப்பார். இப்போ தமிழ் அப்படின்னு சொன்னால் ஒரு 80+. ஓகேங்களா. ஒரு 80+ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு 85லாம் வர முடியாது. ஓகேங்களா. ஒரு 5லாம் வர முடியாது. ஓகேங்களா. ஸோ ஒரு 83, 84, ஒரு 83 அந்த மாதிரி ரேஞ்சில் என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம். ஓகேங்களா. ஸோ மேக்ஸை பொறுத்தவரை என்ன பண்ணிருக்கலாம், ஒரு 22 வந்திருக்கலாம். ஓகேங்களா. ஜிஎஸை பொறுத்தவரை என்ன பண்ணிருக்கலாம், ஒரு 60. ஓகேங்களா. ஒரு 60. ஓகேங்களா. ஸோ டாப்பர் நான் சொல்கிறேன், ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் இருக்கக்கூடியவரை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் கட் ஆஃப்னு நினச்சிக்காதீங்க. கட் ஆஃபில் இருக்கிறவங்க இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம்னு நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா. நான் அதை பற்றி நிறையா பேசிட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு கூட்டினா என்ன வரும், இது ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு என்னது 100, 105. இதை கூட்டினா என்னது 165. ஓகேங்களா. 165. ஓகேங்களா. ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட் இந்த 165 அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா கட் ஆஃபில் சொல்லலைங்க, ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க்கு நான் சொல்கிறேன். ஸ்டேட் ஃபஸ்ட் ரேஞ்சில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ண முடியும். இதே வந்து அதிகம் ஜிஎஸ்ல வந்து 60 போட்டு போறாருன்னா எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. டாப் ஸ்டூடெண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 போட்டு போறாருன்னா ஒரு சந்தேகம். ஓகேங்களா. மேக்ஸ் 22, ஜிஎஸ் 83. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் நம்ம கிட்ட இல்லை. இது எல்லாத்தையும் உங்களுக்கு மேட்ரே தெரிஞ்சிருந்தாலும் கூட டைமிங் உங்களுக்கு 3 hours தான். புரியுதுங்களா. டைமிங் உங்களுக்கு இருக்குதா, நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்களா அப்படின்னா ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வந்து ஒரு 13 லட்சம் பேர் எழுதக்கூடியதில் ஒருத்தராவது இந்த மாதிரி இருப்பாங்கல்ல அப்படிங்கிறத வந்து நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா. ஒரு டாப் ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் நம்ம பேசுகிறோம். ஓகேவா. ஸோ அப்படிங்குள்ள இது கண்டிப்பாக இந்த வேலையை யாராவது ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதுதான். ஓகேவா. ஒரு 165 அப்படிங்கிறது தான். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மார்க் இந்த குரூப் 4 பொறுத்தவரையிலும் ஒரு டாப் மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 170. ஓகேங்களா. பிலோ 170 தான் இருக்கும். போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 186 வருது அப்படின்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 170 தான் வரும். 170 அப்படிங்கிறது ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கு வர்றது டவுட் தான். ஓகேங்களா. 170 அப்படிங்கிறது ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கு வரது டவுட் தான். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 20 கொஸ்டினாவது வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா. 20 கொஸ்டினாவது என்னது வேரியேஷன் ஆகும். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் இந்த 165, ஓகேங்களா, 165 ± 1 or 2 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 170 கீழே தான் இருக்குது. ஓகேங்களா. 170 கீழே தான் ஸ்டேட் ஃபஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ரெடிக்ஷனும் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த தடவை ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 170, அதாவது 165 ± 1 or 2 அவ்வளோதான். 170லாம் வராது, 170 கீழே தான் வரும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.